மக்களே, இந்த மாதிரியான லைட்டிங் இதுக்கு முன்னாடி இங்கே தேட்டரில் பார்த்துருக்கலாம், மாலில் பார்த்துருக்கலாம், ஏன் பொருட்காட்சியில் கூட பார்த்துருக்கலாம். பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த திருவிக நகர் இந்த பஸ் ஸ்டாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஏற்கனவே பெரியார் நகர் போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, புது பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ திருவிக நகர்லேருந்து இருக்க போகுதுன்னு. அந்த பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டோட வீடியோ என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் பார்த்திங்கன்னா திருவிக நகர். இந்த திருவிக நகர் பேருந்து நிலையம் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையமாக புனரமைச்சு இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 25/8/2025 அன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சாங்க. மக்கள் மத்தியிலையும் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்தே இது ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. காரணம் இங்கே இருக்கிற அந்த ரூஃபில் இருக்க அந்த லைட்டிங், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சர்ஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 கடைகள் அமைக்கிறதுக்கு உண்டான வசதிகள் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, தாய்மார்கள் பாலூட்டும் அறை இருக்குது, அப்புறம் பயணிகள் காத்திருக்கும் அறை கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சேர் போட்டிருந்தாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 8 பேர் உட்கார அளவுக்கு இடம் இருந்துச்சு. அப்புறம் ஏடிஎம் வசதியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ரூட்டில் எந்தெந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தடம் எண் 8B இது பார்த்திங்கன்னா திருவிக நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிராட்வே வரைக்கும் போகிற பஸ்ஸு. இது இல்லாமல் 170C ஒரு பஸ் இருக்குது. அது கிண்டி வரைக்கும் போகிறது, எம்ஜிஆர் கோயம்பேடு வழியாக போகும். இந்த 2 பஸ் தான் பார்த்திங்கன்னா நான் இங்கே அதிகமாக பார்த்தேன். இது தவிர்த்து 38C ஒரு நம்பர் இருக்குது. அது விவேகானந்தர் இல்லம் போகிறது. அதுக்கடுத்து 46 ஒரு வண்டி இருக்குது. அது எம்ஜிஆர் கோயம்பேடு வரைக்கும் போகிற வண்டி. இது தவிர்த்து 104T ஒரு வண்டி இருக்குது. அது கிளாம்பாக்கம் போகிறது. அடுத்தது T29 அது ரேர் வண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திருவான்மியூர் போகிற வண்டி. டைமிங் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எந்த டைமிங் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த திருவிக நகர் பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.